الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم. ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான அன்பையும் பொருத்தத்தையும் பெற்ற பரிசுத்தமான நல் அடியார்களில் நம்மை கபூல் செய்தருள்வானாக. கடந்த காலங்களில் நம்மிலிருந்தும் ஏற்பட்டுவிட்ட குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து அவன் திருப்திப்படக்கூடிய வழிகளிலே நம்மை நடத்தாட்டி ஈருலகத்திலும் வெற்றி பெற்றார்களே அந்த சாலிஹீன்களிலே அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, படைப்பினங்களின் மணிமுடியான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா நிலையிலும் எல்லா வகையிலும் அல்லாஹு தஆலா உயர்வாக ஆக்கி வைத்தான். ஒரு காலம் இருந்தது, அரபகம் எப்படி இருக்கிறது, மக்கா எப்படி இருக்கிறது என்று அங்கிருந்து வரக்கூடிய யாராவது ஒரு வியாபாரி இடத்தில் கேட்டால், இப்னு அபி கப்ஷா என்பவர் தன்னை நபி என்று சொல்கிறார், அபூ குஹாஃபா அவரை தொடருகிறார். ஒரு ஆடு மேய்ப்பவரின் மகன் தன்னை நபி என்று வாதிக்கிறார், அபூ குஹாஃபா என்று அறியப்பட்ட ஒருவர் அதை உண்மைப்படுத்துகிறார். இப்படித்தான் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்று உலகமெல்லாம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை பூரணமாக ஏற்றுக்கொண்டது என்று சொல்ல வேண்டும். பெருமக்களே, எல்லா வகையிலும் அல்லாஹு தஆலா நாயகத்தை உயர்வாக்கி வைத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குறிப்பாக எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்படாத ஒரு 5 விசேஷமான காரியங்களை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். லம் யுஅத்தஹுன்ன அஹதுன் மின் கப்லி, எனக்கு முன்னால் உள்ள எந்த நபிமார்களுக்கும் அந்த வாக்கியம் வழங்கப்பட்டிருக்கவில்லை. அப்படி சில வாக்கியங்களையும் கூட சில ஹதீஸ்களிலே 5 என்று வருகிறது, சில ஹதீஸ்களிலே 6 என்று வருகிறது. இப்படி சில விசேஷங்களை அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கிறான். ஊதீது ஜவாமிஅல் கலிம், நிறைந்த கருத்துக்களை சுருக்கமான வார்த்தைகளில் பேசுவதற்கான அந்த ஆற்றலை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். விரிந்த கருத்துக்களை கொண்டது, ஆனால் ஓரிரு வார்த்தைகளிலேயே அதை சொல்வதற்கான உன்னதமான ஒரு ஆற்றல். நுசிர்து பிர்ருஅப், அதே போல ஒரு விதமான அச்சத்தையும் பயத்தையும் கொண்டு நான் உதவி அளிக்கப்பட்டிருக்கிறேன். என்னை பற்றி மாற்று கருத்து சொல்பவர்கள் சொல்வார்கள், எனக்கு முன்னால் வந்து நின்று அவர்கள் எதையுமே சொல்ல இயலாது. மக்காவிலே யமனிலே இருந்த ஒருவர் வியாபார விஷயத்திலே கொஞ்சம் பணத்தை கொடுத்து வைத்திருந்த அபூஜஹலிடத்திலே திருப்பி வந்து கேட்ட பொழுது மறுத்து விட்டான், தர மறுத்து விட்டான். மக்காவிலே பல பேரிடத்தில் முறையிடுகிறான் அந்த வியாபாரி, எனக்கு அவ்வளவுதான் இருந்தது, நடத்தில் வேறு பணம் இல்லை, நான் கொடுத்து வைத்தேன் என்று தர மறுக்கிறான். இது சத்தியம், இது உண்மை என்று புலம்புகிறார். யாரும் போய் சிபாரிசு செய்வதற்கு இல்லை, செய்தாலும் அவர் கொடுக்க மாட்டார். அவர் நினைத்து அவர் முடிவுதான் சொன்னாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் நேரடியா போனாங்க. போன உடனே கடுமையான எதிரி அபூஜஹில், ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே நீங்க ஏன் இதுக்கு வரணும், சொல்லி விட்டுருந்தா நானே கொடுத்திருப்பேன்னு சொல்லி எடுத்து கொடுத்ததாக வரலாற்றிலே பார்க்கிறோம். அது ஒரு விதமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மசீரத்த ஷஹரின், ஒரு மாத தொலைதூர அளவிற்கு நான் இந்த ருஅபை கொண்டு உதவி வழங்கப்பட்டிருக்கிறேன். என்ன நினைச்சாலே அவங்களுக்கு கதி கலங்குன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு உதவி எனக்கு இருக்கிறது. மூன்றாவது சொன்னார்கள், உலகத்திலே தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால் என்னுடைய உம்மத்துமார்கள் எங்கே வேண்டுமானாலும் தொழலாம். தொழுவதற்கு இந்த பூமி எல்லாம் அவர்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. பழைய காலத்தில் அப்படி அல்ல. அவர்களுக்குள்ள அந்த தேவாலயங்கள், அவர்களுக்குள்ள குறிப்பிட்ட அந்த இடங்களில் மாத்திரம்தான் தொழுக முடியும், அது அல்லாது எங்கேயும் தொழ முடியாது. ஆனால் இன்று உலகமெல்லாம் அல்லாஹு தஆலா தொழுகும் இடமாக பரிசுத்தமாக ஆக்கினான், கபறுகளையும் அதே போல கழிவிடங்களையும் தவிர. பெருமக்களே, அதே போல் அல்லாஹு தஆலா கனீமத்து பொருள்களை எனக்கு ஹலாலாக ஆக்கியிருக்கிறான். யுத்தங்கள் வரும் பொழுது எதிரிகள் விட்டு செல்லக்கூடிய அந்த பொருள்கள் இந்த உம்மத்திற்கு எனக்கு அது ஹலாலாக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க.
அதேபோல் எனக்கு ஷஃபாஅத் வழங்கப்பட்டிருக்கிறது. வேறு யாருக்குமே கியாமத்திலே வழங்கப்படாத மகத்தான ஒரு ஷஃபாஅத்தினுடைய ஆற்றல் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கிறான். உலகத்தில் மற்ற நபிமார்கள் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கும் குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்திற்கும் தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா என்னை இந்த உலகமாந்தருக்கெல்லாம் நபியாக அனுப்பினான். மாத்திரமல்ல, கியாமத் நாள் வரை என்னை கொண்டு நபிமார்களுடைய பணியை அல்லாஹ் தஆலா முடித்து வைத்தான் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டான விசேஷ அம்சங்களில் உள்ளதாக பெருமக்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களின் நிறைவாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களின் கடைசி. அவர்களுக்கு பிறகு உலகத்தில் எந்த நபியும் வரவும் மாட்டார்கள், வரவில்லை என்பதை குர்ஆனும் ஹதீஸும் இஜ்மாவும் கியாஸும் உலகத்தில் ஏகோபித்த அறிஞர்களுடைய ஒட்டுமொத்தமான கருத்து நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதிலே முஸ்லிம்களில் மாறுபட்ட கருத்துள்ளவர்களை இல்லை பெருமக்களே. சஹாபிகள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். ஹதீசுகளிலே அவ்வளவு செய்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிள்ளைக்கு விளக்கி சொல்வதை போல் சொன்னார்கள். நபித்துவம் என்பது ஒரு கட்டடம் என்று இருக்குமானால் அந்த கட்டடத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதி மாத்திரம் காலியாக இருந்தது. வருபவர்கள் எல்லாம் அந்த கட்டடத்தை பார்த்தார்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது, ஆனால் இந்த ஒரு இடம் மாத்திரம் காலியாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஃபானல் லபினா, காலியாக இருக்கக்கூடிய அந்த நிறைவான அந்த செங்கல், அந்த இடம் நான் தான். நான் வைக்கப்பட்ட உடனே அந்த நபித்துவம் என்ற கட்டடம் அதோடு முற்று பெற்று விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னோடு அந்த கட்டடம் நிறைவு பெற்று விட்டது. தபூக் யுத்தகலம், இதற்கு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே நீங்க பொறுப்பா இருந்துக்கங்க, நாங்க எல்லாம் போயிட்டு வர்றோம், பொறுப்பான ஆளுங்க இருக்கணும்னு சொன்னாங்க. அதற்கு செய்தனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள், சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கு பொறுப்பாளரா என்ன விட்டுட்டு போறீங்களான்னு கேட்டாங்க. வாலிபர்கள், துடிப்பானவர்கள், யுத்தத்திற்கு வர வேண்டியவங்க எல்லாம் வந்துடுறாங்க, சின்ன பிள்ளைகளுக்கும் இந்த பொம்பளைகளுக்கும் தான் நான் பொறுப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு தான் நான் கலீஃபாவான்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்கிறார்கள், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தார்களோ அந்த ஸ்தானத்தில் ஹஜ்ரத் அலி அவர்களே நீங்கள் இருக்க விருப்பம் இல்லையான்னு கேட்டாங்க. உடனே வேற ஏதாவது சந்தேகம் வந்துருமோன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அதுக்கு அடுத்து சொல்றாங்க, ஆனால் மூசாவும் ஹாரூனும் நபியாக இருந்தார்கள், எனக்கு பின்னால் வேறு எந்த நபியும் இல்லை என்பதையும் சேர்த்து சொன்னார்கள். திருமக்களே, எந்தெந்த கட்டங்களில் எல்லாம் செல்ல வேண்டுமோ எல்லா நிலைகளிலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களின் நிறைவாக, முத்திரையாக, கடைசியாக நான் இருக்கிறேன் என்பதை எல்லா வகையிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்கிறார். எல்லா வகையிலும் நான் நிறைவாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு பின்னால் உலகத்தில் எந்த நபியும் இல்லை, எனக்கு பின்னால் இந்த உலகத்தில் எந்த விதமான ரசூலும் வர வேண்டிய தேவையும் இல்லை. ஏன்னா அதுக்காகத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே உலகத்தில் முன்னால் உள்ள எல்லா வேதங்களும் என்னன்னு சொன்னா குறிப்பிட்ட சில உபதேசங்கள் மாத்திரம் இருக்கும். குர்ஆனை பொறுத்தவரையில் அல்லாஹ் சொல்கிறான், வஅன்ஸல்னா இலைக்குமுல் கிதாப முஃபஸ்ஸலா, எல்லா சட்டங்களையும் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி இருக்கிறான் குர்ஆனிலே. இந்த விஷயங்கள்ல இஸ்லாம் வழிகாட்டுதல சொல்லலன்னு சொல்லவே முடியாது. அவர்கள் நிறைவான நபி என்பதற்கும் நபித்துவத்திலே கடைசியானவர்கள் என்பதற்கும் உண்டான ஆதாரமாக பெருமக்கள் சொல்கிறார்கள், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சட்டம் இது விஷயத்தில் இஸ்லாம் நமக்கு தெளிவை சொல்லவில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், எல்லாவற்றையும் உங்களுக்கு தெளிவாக நாம் தந்து விட்டோம்னு சொன்னான். அத்தோடு உலகத்திலே வழிகாட்டுவதற்குண்டான ஒரு சிறந்த முன்மாதிரியாக எல்லோருக்கும், ஒரு அரசராக இருக்கட்டும், ஒரு ஏழையாக இருக்கட்டும், ஒரு ஆசிரியராக இருக்கட்டும், ஒரு மாணவராக இருக்கட்டும், ஒரு வசதி உள்ளவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய நிலையிலே அந்த வழிகாட்டுதலின் ஒளிவிளக்காக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்த அற்புதத்தை குறிப்பிட்ட காலகட்டத்தோடு முடித்து விட்டான். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான அந்த குர்ஆன் ஷரீஃபை கியாமத் நாள் வரை அல்லாஹ் வைத்திருக்கிறான், பாதுகாக்கும் பொறுப்பை தானும் ஏற்றிருக்கிறான். அது கியாமத் நாள் வரை அல்லாஹ்வுடைய ரசூலின் அடையாளமாக, நபித்துவத்தினுடைய ஒரு சான்றாக, நுபுவத்தினுடைய ஒரு அத்தாட்சியாக இருக்கிற காரணத்தினாலே அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் ஷரீஃபை பாதுகாப்பதற்கான பொறுப்பை ரப்புல் ஆலமீன் ஏற்றிருக்கிறான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையும் செய்திருக்கிறாங்க, எனக்கு பின்னாலே சில பொய்யர்கள் வருவார்கள், நான் நபின்னு வருவாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பொய்யர்கள்ல மிர்சா குலாம் அஹ்மது காதியானி என்ற கொடியவனும் ஒருவன். பெருமக்களே, 60 கிதாப் எழுதியிருக்கிறான். மிர்சா குலாம் அஹ்மது காதியானி 60 நூல் எழுதியிருக்கிறான். உளறல்களுடைய மொத்த உருவம்னு சொன்னா அப்படி சொல்லலாம்.
தன் நபிங்கிறான், தன்னை மூசாங்கிறான், மூசாவினுடைய வெளிப்பாடாக நான் இருக்கிறேன்கிறான். ஒரு இடத்துல நான் தான் ஈசாங்கிறான், ஒரு இடத்துல நான் தான் ஜிப்ரீல்ங்கிறான், ஒரு இடத்துல மை ஹுதாக்கி மஸ்ஹருஹு, நான் அல்லாஹ்வுடைய வெளிப்பாடாக இருக்கிறேன்கிறான். இன்னொரு கட்டத்தினுடைய உச்சத்திலே மை ஹுதாஹு, நான் தான் ஆண்டவன்கிறான். என்னுடைய தொடையிலே ஹஜ்ரத் ஃபாத்திமா மடி வைத்து, என்னுடைய தொடையிலே ஹஜ்ரத் ஃபாத்திமா தலை வைத்து படுத்திருந்தார்கள்ங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்தினுடைய நெருக்கத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள் என்று சொன்னார்களே, டமாஸ்கஸ் நகரத்தினுடைய அந்த வெள்ளை மினாராவின் வழியாக இறங்குவார்கள் என்று சொன்னானே, நீ ஒரு மினாரா பக்கத்துல ஒரு ஏணியை வச்சுட்டு அதுல ஏறிட்டு கீழே இறங்கிட்டு அந்த ஏணியை உடைச்சு போட்டு, முகமது சொன்ன அந்த ஏணியை நான் உடைச்சு போட்டுட்டேங்கிறான். உணர்வுகளின் மொத்த உருவம் எதுவோ அதுவாக அவன் இருக்கிறான். பெருமக்களே, என்னென்ன அசிங்கமான தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்வதற்கு இல்லை. அவர்களெல்லாம் இழிபிறவிகள், என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இழிபிறவிகள் என்று சொல்கிறான். என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவருடைய பிறப்பு கூட சரியானதாக இருக்க இயலாது என்று சொல்லி காண்பிக்கிறான். மிக கொடூரமான வார்த்தைகளுடைய உச்சமாக அவன் எழுதி வைத்த நூல்கள் அமைந்திருக்கிறது. அது அல்லாம ஆயாத்துகளுக்கு புது புது விளக்கம். காத்தமன் நபியின் சொன்னா அது ரசூலுல்லாஹ் கடைசி நபியின் அர்த்தம் அல்ல, காத்தம் என்பது கடைசி அர்த்தம் அல்லன்னு சொல்லி புது விளக்கம். அவன் ரெட்ட பிள்ளை, மிர்சா குலாம் அஹமது காதியானி ரெட்ட குழந்தைகள் ரெண்டாவது வந்தவன். அவன் சொல்றான் தன்னை பத்தி சொல்லும் பொழுது ஆனா காத்தமுல் அவுலாத், ரெண்டு குழந்தைகள்ல நான் பிந்தி வந்தவன் கடைசியா வந்தவன் சொல்றதுக்கு அவன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இருக்கிறது ஆனா காத்தமுல் அவுலாத், நான் கடைசி பிள்ளைன்னு சொல்றான். ரெண்டு பிள்ளை இல்ல கடைசி பிள்ளைன்னு சொல்றதுக்கு அவன் உபயோகிக்கிற வாசகமே காத்தமுல் அவுலாதுங்கிற வாசகம். ஆனா காத்தம் என்பதற்கு கடைசின்னு அர்த்தம் இல்லைன்னு அவனும் சேர்ந்து சொல்லிக்கிறான். பெருமக்களே, உலகத்திலே இஸ்லாமியர்களுக்குண்டான ஒரு அலுவலகம் எதுவுமே டெல் அவீவ்ல இல்ல. இஸ்ரேலுடைய தலைநகராக அறியப்படக்கூடிய டெல் அவீவ்ல எந்த இஸ்லாத்தினுடைய அந்த அம்சங்களுக்கான அந்த ஆபீஸும் அங்க இருக்கல்ல. ஆனா இவருடைய தலைநகரங்கள் லண்டன்ல இருக்கிற மாதிரி இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல் அவீவ்லையும் இவங்களுக்கு ஒதுங்கும் இடமும் அவர்களுக்கு தலைமையகமும் இருக்குதுன்னு சொன்னா எப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலே இவர்களை தெளிவாக யூதர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் நாம விளங்க. அதனாலதான் இவருடைய எல்லா நூல்களையும் ஆய்வு செய்து 1974 மக்கமா நகரத்திலே புனித ஹரமிலே, ஹரமை பற்றி கூட தன்னுடைய தம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறான். உலகத்திலே காதியான்கிற அந்த நகரம் இருக்குதே, மக்காவை விட சிறப்பானது, மதீனாவை விட சிறப்பானது. யார் அங்க வந்தார்களோ அவர்கள் ஹஜ் செய்ததனுடைய சவாபை நிறைவாக பெறுகிறார்கள். இந்த காதியான், ஏன்னா காதியான் அங்க ஊருக்கு உள்ள நுழையும் பொழுது அந்த வாசல்ல எழுதியிருக்கிறது அவன் தகலஹு கான ஆமினா, யார் இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சாங்களோ அவங்க அச்சம் தீர்ந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். ஊருக்குள் நுழையும் பொழுது ஒரு வாசகம் வச்சிருக்கிறாங்க. பொய்யர்களுடைய மொத்த உருவமாக, அசிங்கங்களுடைய சேர்க்கையாக, ஆபாசங்களுடைய வடிவமாக, முன்பின் முரணான வார்த்தைகளுடைய தொகுப்பாளனாக அவன் அமைந்திருக்கிறான். பெருமக்களே, அந்த மிர்சா குலாம் அஹமது காதியானி பொய்யர்களுடைய உச்சமான நிலையிலே அவன் அமைந்திருக்கிறான். அவனுடைய பொய்யான வாதங்கள் என்பது ஏராளமாக இருக்கிறது. எந்தெந்த நிலையிலெல்லாம் அவன் பொய்யான காரியத்தை செய்திருக்கிறான் சொல்லியிருக்கிறான் என்பதை. அதனால்தான் 1974 ஹரமிலே மக்கமா நகரத்திலே ராபித்தா கூடியது. உலகத்தினுடைய நாடுகளுடைய இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாம் கூடினார்கள். மாறுபட்ட பல கூட்டங்கள், வித்தியாசமான கருத்துக்களை கொண்ட நம்முடைய கூட்டங்கள் சிலது இருக்கத்தான் செய்து உலகத்திலே. ஆனால் இந்த காதியானிகளை பற்றி ஆய்வு என்ன? ஒவ்வொரு விஷயமா ஆய்வுக்கு எடுத்தாங்க. தன்னை நபி என்று சொல்கிறான். பெருமக்களே, எல்லா அடிப்படையிலும் அதற்கு முரணானது. உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்திருக்கிறாங்க. நம்ம ஊர்ல ஒரு ஆள் இருந்தா நம்ம அடிக்கடி கேட்பார், அடிக்கடி அவனோட கூப்பிட்டு வச்சு முதல் கேள்வி, எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்திருக்கிறாங்களே, நீ நபின்னு சொல்லி அந்த ஆள் ஹஜ்ஜுக்கு போயிருக்காரா? போவிடாம தடுத்துட்டாங்க. இப்படிலாம் சொல்லக்கூடாது. சுல்தான் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எனவே ஹரமுக்குள்ளே நுழைவதற்கான பாக்கியம் இல்லாமல் போனவன் மாத்திரமல்ல, அந்த மக்கமா நகரத்திலே ஹரம் ஷரீஃபிலே 74 கூடின அந்த சபை இருக்கிறதே ஏகோபித்து தீர்மானித்தது எல்லா ஆதாரங்களின் அடிப்படையில். சும்மா தமிழ்நாட்டில் மேலப்பாளையத்தில் இந்தியாவில் உள்ள சில பகுதிகள் அப்படி தீர்மானம் செய்யப்பட்டதல்ல. உலக நாடுகளுடைய ஒட்டுமொத்தமான அறிஞர்களும் கூடி இவர்கள் எந்த நிலையிலும் இஸ்லாத்திற்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, எவ்வளவு பெரிய தொப்பி போட்டாலும் சரிதான், இவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை.
முஸ்லிம்களுடைய கபரிஸ்தானில் இவர்கள் அடக்கப்படக்கூடாது. இவர்களுக்கும் இஸ்லாத்திற்குமான எந்த தொடர்பும் இல்லை. இஸ்லாமிய பெயர் வைத்தாலும், இஸ்லாமிய கோலத்தோடு திகழ்ந்தாலும், இஸ்லாம் என்று முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டாலும் சரி, இவர்கள் இஸ்லாத்தை விட்டு அப்பாற்பட்டவர்கள், இஸ்லாத்தோடு தொடர்புடையவர்கள் அல்ல. இவர்களை முஸ்லிம்களுடைய கபரிஸ்தானில் அடக்குவது பாவம் என்று தீர்மானம் ஏற்றிருக்கிறார். அருமையான பெருமக்களே, ஒரு குறிப்பிட்ட ஊர்ல அங்கங்க சேர்ந்து செய்யப்பட்ட காரியம் அல்ல. அதனால இது விஷயத்தில் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். இது விஷயத்தில் நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பாகிஸ்தான்ல தான் முதல்ல அது சம்பந்தப்பட்ட கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு. இவங்க அங்க எங்க இவ்வளவு இருக்கிறான், அங்க இவ்வளவு இருக்கிறான்னு சொல்றாங்க. அந்த லிஸ்ட் வேணா நான் சொல்றேன், இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பேர் எங்க இருக்கிறான்னு சொல்லி. நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அது சம்பந்தமா தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால இவங்க விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சில விஷயங்கள்ல கடுமையா இருக்க வேண்டிய விஷயங்கள்ல கடுமையா இருக்கணும். எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம், எதை வேணாலும் நம்ம விட்டு கொடுக்கலாம், அனுசரித்து போலாம். ஆனால் ஈமானை விட்டு கொடுக்க முடியுமா? அதற்காக நம்முடைய ஈமானை யாருக்காவது அடகு வைத்து விட முடியுமா? பெருமக்களை, ஈமானை அடகு வைக்கக்கூடிய அந்த காரியங்கள், முஸ்லிம்கள் 1000 காரியங்களில் அவர்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இருந்தாலும் கூட ஈமானுக்கு பாதிப்பு வரக்கூடிய அந்த காரியத்தை முஸ்லிம்கள் செய்வதாக இல்லை. இன்னைக்கு யாராவது வேறு பெயர்களை சொல்லிக் கொண்டு எதையாவது பொருள்களை அறுத்த நாம சாப்பிட மாட்டோம். ஆனா காதியானிகள் அடுத்த அது விஷயத்துல நம்ம கவனிக்காம இருக்கிறோம். இந்த ஊர் அது விஷயத்துல பொடுபோக்காக இருக்குது. அது விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணும். ஊர்ல எங்க எல்லாம் அங்க கறிக்கடைகள் வச்சிருக்கிறாங்க, அந்த கடைகள்ல நம்ம வாங்குறதுங்கிறத நம்ம பார்க்கிற இன்னைக்கு நமக்கு சலாம் சொல்லிட்டு நடக்கக்கூடிய சில பெரியவர்கள் அவங்க அங்க கறி வாங்குறத பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன் நான். அதனால அது விஷயத்துல கவனிக்கணும். மார்க்க விஷயங்கள்ல தெளிவான ஒரு விழிப்புணர்வோடு நம்முடைய அணுகுமுறைகளை ஆக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, அவர்கள் எந்த வகையிலும் இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் மாத்திரமல்ல, அவர்களோடு உறவு கொண்டு அழைப்பதும் இஸ்லாத்திற்கு அடிப்படைக்கு முரணானது. நம்ம சம்பந்தம் இருக்குது, கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகளில் இந்த சம்பந்தம் என்பதே, அந்த சம்பந்தம் செய்தாலே அவர்கள் தீனை விட்டு துண்டிக்கப்பட்டு விடுகிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப அதனாலே அது விஷயத்திலே நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிற காரணத்தினாலே காதியானிகளை பொறுத்தவரையிலே உலகமெல்லாம் கூடி அவர்களை காஃபிர்கள் என்று தீர்மானித்திருக்கிற காரணத்தினாலே, முஸ்லிம்களுடைய கபரிஸ்தானிலே அடக்க இயலாது என்று தீர்மானித்திருக்கிற காரணத்தினாலே அவர்கள் எந்த நிலையில இருந்தாலும் இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று உலகமே தீர்மானித்திருக்கிறது. நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு நிலையிலே நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை எல்லா வகையிலும் அல்லாஹு தஆலா நிலைநிறுத்தி அருள்வானாக. அவர்களுடைய எல்லா விதமான அந்தஸ்தையும் பூரணமாக ஒப்புக்கொண்டு வாழ்ந்த உண்மையான உம்மத்துமார்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. இந்த பொய்யர்களை அடையாளம் கண்டு அந்த காதியானியத்தை அடிப்படையிலே அதனுடைய வேரோடு கிள்ளி எறியக்கூடிய ஒரு நிலையிலே செயல்படக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. யஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். This audio was downloaded from